ஹாய். இந்த மாட்டு மூளை சங்கிகள் இருக்காங்கள, இப்போ ரீசெண்டாக நடந்த இண்டோ பாக் கான்ஃப்ளிக்டில் வந்து பயங்கரமாக வந்து ஃபேக் நியூஸ் வந்து பரப்புனாங்க. அதாவது ஒன்றுமே தெரியாத சங்கி நாயங்கள்லாம் கூட உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா, கராச்சியில் வந்து பாம்பு போட்டுட்டாங்க, 3 பாம்பு விழுந்துருச்சு, இஸ்லாமாபாத் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஃபேக் நியூஸாக வந்து பரப்ப, அங்கே பாகிஸ்தான் வந்து சைனீஸ் மீடியாவையும் கையில் வச்சுக்கின்னு நம்மளுக்கு அகென்ஸ்டாக வந்து சோஷியல் மீடியா வார்ஃபேரில் வந்து ஆக்சுவலாக அவங்க தான் ஜெயித்தாங்க. பட் ஆக்சுவல் வாரில் வந்து நம்ம தான் ஜெயித்தோம். அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சங்கிங்க வந்து எவ்வளோ மூளை வந்து மழுங்கி போய் வந்து ட்வீட்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட்லாம் போட ஆரம்பித்தாங்க. பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு வந்து கேவலமான சில அப்டேட்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டில் ஏதோ ஒரு ஊர், என்ன ஊருன்றது மறந்து போச்சு, அங்கே வந்து கராச்சி பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் பேக்கரி இருக்குது. அதுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது நடத்துறதும் வந்து யாரோ ஒரு இந்தியன் தான், அதாவது ஒரு ஹிந்து தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பேக்கரியும் போய் உடச்சி விட்டாங்க. அவர் வந்து போஸ்ட்லாம் வேறு போட்டிருந்தார் அந்த ஓனர். ஐயோ, எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் இல்லையா, இது எப்போயோ வச்ச நேமு, இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி வந்து ஓடிட்டுருக்க நேம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தாங்க வந்து நம்ம சங்கிகளோட நாலேஜ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக, அதாவது இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஜெய்ப்பூர்ன்ற ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் பெங்களூர்லாம் கிடைக்கும் ஒரு ஸ்வீட்டு, அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாக், அதாவது மைசூர் பாக்குன்னு நம்ம சொல்லுவோம். பாக்குனா என்னென்னா, அந்த சர்க்கரையை வந்து சுட வச்சோன்னா அதை வந்து பாகுன்னுவாங்க. ஸோ அதில் ஸ்வீட்டுன்றதுனால வந்து அதுக்கு வந்து மைசூர் பாக்குன்ற ஒரு பேர். அதில் வந்து பிஏகேன்ற நேம் இருக்கக்கூடாதுன்னு இந்த சங்கிங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைசூர் பாக்கோட நேமை போய் மாற்றிருக்காங்கங்க. எவ்வளோ பெரிய அறிவு ஜீவிகளாக இருந்திருந்தாங்கன்னா இந்தமாரி கேவலமாக யோசித்து அந்த பேர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மைசூர் ஸ்ரீ. புரியுதுங்களா? இனிமேல் கடைக்கு போனீங்கன்னா மைசூர் பாக்கு வாங்கக்கூடாது, மைசூர் ஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு தான் மைசூர் பாக்கை வாங்கணும். புரியுதுங்களா? ஐயோ, இந்த சங்கிக இருக்கிற வரைக்கும் நம்ம நாடு உருப்படாதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக வந்து மேலே போயிட்டு இருந்தாலும் இந்த சங்கிகள் வந்து 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை அழைச்சிட்டு போய் குப்பாலில் விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். சங்கிகளா, நீங்களும் திருந்த மாட்டீங்க, எங்களையும் வளர விட மாட்டீங்க. போங்கடாடி.